108 திவ்யதேசம் சீரீஸில் 10வது திவ்யதேசத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து கபிஸ்தலம் வர 9 டெம்பிள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 10th டெம்பிள். இந்த டெம்பிள் இருக்கிற ஊர் பேர் புள்ள பூத்தம் குடி. என்னடா அது பேர்லேயே பூத்தம்லாம் இருக்கு அப்படின்னு பயப்படாத, பியூட்டிஃபுல் நேம். ஏன் இந்த ஊருக்கு புள்ள பூத்தம் குடின்னு பேர் வந்ததுன்னு பின்னாடி சொல்கிறேன். அடுத்ததாக இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி கபிஸ்தலம் பார்த்தோம் இல்லையா, கபிஸ்தலத்திலேருந்து அப்படி நேர கும்பகோணம் போகிற வழியில் ஒரு 5 or 6 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் புள்ள பூத்தம் குடி வரும். கும்பகோணத்துலேருந்து வரவாளுக்கு கும்பகோணம் சுவாமிமலை, சுவாமிமலையிலிருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸில் இந்த கோவில். ஒன் ஆஃப் த லவ்லியஸ்ட் கோவில், ரொம்ப பெரிய கோவில், டீசென்ட்லி பிக் டெம்பிள், புள்ள பூத்தம் குடி. இந்த ஊரில் இருக்கிற உமாச்சி பேர் வில் ராமர். ராமன் எப்பவும் 2 கையில் தானே இருப்பார். கையில் வில் வச்சுண்டு அம்பை எடுத்து அப்படி வில்லில் விடுற ராமர் தானே உனக்கு தெரியும். இந்த ராமருக்கு 4 ஹேண்ட்ஸோட தாச்சுன்னு இருப்பார் சயன பெருமாள். அவருக்கு முன்னாடி இருக்கிற உற்சவர் பேர் சக்கரவர்த்தி திருமகன். அழகு அவ்வளோ அழகாக இருப்பார் பெருமாள். சரி, பெருமாள் மூலவர் பேர் வல்வில் ராமன், சக்கரவர்த்தி திருமகன் பார்த்துட்டோம். தாயாரும் அவ்வளோ அழகான தாயார், பேர் பொற்றாமரையாள். இதுக்கு முன்னாடி திவ்யதேசத்தில் நம்ம கோல்டன் லோட்டஸ் பார்த்தோம் இல்லையா, அதே பொற்றாமரைனா கோல்டன் லோட்டஸ், பொற்றாமரையாள்னு பேர். முன்னாடி இருக்கிற உற்சவர் தாயார் பேர் ஹேமாம்புஜ வள்ளி. ஐ ரிப்பீட், ஹேமாம்புஜ வள்ளி. இந்த கோவிலில் நிறைய சந்நிதி இருந்தாலும் சுவாமிக்கு அப்படி பேக் சைடில் நார்த் வெஸ்ட் அந்த கார்னரில் உத்தியோக நரசிம்மர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. என்னடா அது, நம்மளுக்கு நிறைய நரசிம்மர் தெரியும். அஹோபிலத்தில் கூட 9 நரசிம்மர் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் மோர் தென் 100 ஃபார்ம்ஸ் ஆஃப் நரசிம்மர் நம்மளுக்கு தெரியும். இது என்ன உத்தியோக நரசிம்மர்னு பார்த்தா, எல்லாரும் படிக்கிற படிப்புக்கு வேலை கிடைக்கணும் இல்லையா. அப்படி படிக்கிற படிப்புக்கு வேலை கிடைக்காம இருந்தாலோ, தான் எதிர்பார்த்த வேலை படித்த படிப்புக்கு கிடைக்காம இருந்தாலோ, இல்லை வேலையே கிடைக்காம இருந்தாலோ, இஃப் எனிஒன் வாண்ட்ஸ் டு கெட் எம்ப்ளாய்ட், வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த உம்மாச்சியை போயிட்டு சேவிச்சா கட்டாயம் உனக்கு எந்த மாதிரி வேலை வேணுமோ அந்த மாதிரி வேலையை இந்த உம்மாச்சி ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இந்த உம்மாச்சி பேர் உத்தியோக நரசிம்மர். ஸோ மூலவர் பார்த்தாச்சு, தாயார் பார்த்தாச்சு, உத்தியோக நரசிம்மர் பார்த்தாச்சு. சரி, இந்த கோவில் இருக்கிற விமானம், சுவாமிக்கு மேலே இருந்தால் விமானம்ல எப்படி இருக்குமே, அந்த விமானம் பேர் சோபன விமானம். சோபனம்னா என்ன அர்த்தம்னா பியூட்டி, ஹாப்பினஸ், த குட்னஸ். இந்த விமானத்தை நீ சேவிச்சுட்டே இருந்தேன்னா யூ வில் பி ஃபீலிங் வெரி ஹாப்பி பிகாஸ் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் விமானங்கிறதுனால சோபன விமானம்னு பேர். அப்புறம் இந்த கோவிலில் இருக்கிற ஸ்தல விருட்சம் பேர் புன்னை மரம். புன்னை மரம் எங்கே இருக்குன்னா உத்தியோக நரசிம்மருக்கு ஜஸ்ட் எய்த்தாப்லேயே புன்னை மரம். வெரி ஓல்டு ட்ரீ, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ட்ரீ பார்க்குறதுக்கு. புன்னை மரம். அடுத்தது தீர்த்தம். இந்த தீர்த்தம், இந்த கோவிலில் இருக்கிற புஷ்கரணி தீர்த்தம் பேர் கிருத்திர தீர்த்தம். என்னடா அது டிஃப்ரெண்ட் பேராக சொல்கிறேன்னு நினைக்கிறியா? ஏன் இந்த தீர்த்தத்துக்கு கிருத்திர தீர்த்தம்னு பேர் வந்ததுன்னா பின்னாடி ஸ்தல புராணம் சொல்லும் பொழுது ஐ வில் பிரீஃப். சரி, இந்த கோவில் திவ்யதேசத்தில் இருக்கிறதுனால, திவ்யதேசமாக இருக்கிறதுனால இந்த கோவிலை ஒரு ஆழ்வார் பாடியிருக்கணும் இல்லையா. அது யாருன்னா அவர் பிலவட் கலியன் திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலை பற்றி ரொம்ப அழகாக பாடியிருக்கார். சரி, இந்த கோவிலுக்கு 2 ஸ்டோரிஸ் இருக்குது. ஐ ரிப்பீட், 2 ஸ்டோரிஸ். ஸ்டோரி நம்பர் 1, உனக்கு இந்த ராமாயணம் தெரியும் இல்லையா. ராமாயணம் சீதா மாதாவை ராவணன் அப்படியே இந்த வீடோட குடிலோட பேர்த்து புஷ்பக விமானம் வச்சுண்டு ஸ்ரீலங்கா நோக்கி போகிறச்சே ஒரு பேர்டு, ராஜாளி, ஒரு பேர்டு, பெரிய ஜட்டாயு, அந்த பேர்டு பேர் ஜட்டாயு.
ஜட்டாயு பேர்டு வந்து அடடா நம்ம சீதா மாதாவை தூக்கிட்டு போகிறானேன்ட்டு வேகமாக போயிட்டு ராவணா நீ தூக்கிட்டு போகக்கூடாது, அது எங்கள் சீதா மாதா அப்படின்னு போய் ஃபைட் பண்ணுறதான், பயங்கரமாக ஃபைட் பண்ணுறதான். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ராவணன் அவன்கிட்ட இருக்கிற வாள் எடுத்து அந்த ஜட்டாயு விங்ஸில் வெட்டி விடுறாங்க. விங்ஸில் வெட்டிட்டா பறக்க முடியுமா? முடியாது தானே. அதனால அங்கேருந்து மேலேருந்து பறக்க முடியாமல் கீழே வந்து விழுந்து ராமா 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 ராமான்னு ராம ஜப்பம் பண்ணிட்டு இருக்கு. ராமர் அந்த வழியாக லக்ஷ்மணனோட எங்கடா சீதா மாதாவை காணும்னு தேடிட்டு வந்துட்டு இருக்கறச்சே ராமா ராமான்னு சத்தம் கேட்கறத பார்த்து இங்கே வந்து பார்த்தா ஜட்டாயு வந்து இவ அப்பாவோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவ அப்பா தசரதனோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவ அப்பாவை விட பெரியவர். அதனால அடடா நம்ம பெரியப்பா இங்கே இருக்காரேன்னு சொல்லி அவரை தூக்கி தன்னோட மடி மேலே வச்சுட்டு தடவி கொடுக்க ஜட்டாயு உயிர் நீத்து வைகுண்டம் போயிடுறாங்க. உயிர் போன பிறகு ஜட்டாயுக்கு சுவாமி இந்த ஊரில் ஃபைனல் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணதுனால இந்த ஊருக்கு புல்ல பூத்தம் குடின்னு பேர் இருந்தது. புல் அப்படின்னா நம்ம சாஸ்திரப்படி இட் இஸ் ஆஃபன் ரெஃபர் டு எ பேர்டு. இங்கே ஜட்டாயு ஒன்று. பூத்தம் அப்படின்னா பூத்த உடல், அவர் பாடின்னு ஃபிசிக்கல் பாடி இஸ் கால்ட் இஸ் பூத்த உடல். ஸோ புல் ஜட்டாயு பூத்த உடலை விட்டு விண்ணுலகம் வைகுந்தம் போகிறதுனால புல், பூத்த உடலை விட்ட ஊருங்கிறதுனால புல்ல பூத்தம் குடி. இதே ஸ்டோரி பின்னாடி திருப்புட்குழி, திருப்புல்குழி அதுக்கும் வரும். அடுத்தது புல் இருக்கு வேலூர், இது வந்து வைத்தீஸ்வரன் கோவில்னு பேர். அதில் புல் ரெஃபர்ஸ் டு ஜட்டாயு. அடுத்தது தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் புள்ளமங்கை, திருப்புள்ளமங்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த புல்லுங்கிற ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ ஸ்டோரி 1 ஜட்டாயு ஸ்டோரி. ஜட்டாயுக்கு வந்து ஃபைனல் ரிச்சுவல்ஸ் பண்ணப்பட்ட இடங்கிறதுனால புல்ல பூதம் குடி. அடுத்தது கிருத்ர தீர்த்தம்னு சொன்னியே, அதுக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டால், ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் இஸ் அ கிங் வித் நேம் கிருத்ரராஜன் அப்படின்னு ஒரு ராஜா. அவன் வந்து பெருமாளை சதா சர்வ காலமும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த ஊரில் உட்காந்துட்டு இந்த தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடிட்டு பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அட் ஒன் ஃபைன் டே பெருமாள் சங்கு சக்கரதாரியா வல்வில் ராமனா இங்கே காட்சி கொடுத்ததுனால கிருத்ரனை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த ஊர் தீர்த்தம் பேர் கிருத்ர தீர்த்தம் அப்படின்னு பேர். இந்த ஊரில் இருக்கிற உமாச்சி வந்து ராமர்னு சொன்னேன் இல்லையா, அதனால இந்த ஊரில் ஸ்ரீராம நவமி, தட் இஸ் ராமரோட பர்த்டே, ரொம்ப விமர்சையாக ரொம்ப பிரமாதமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கோவில் புல்ல பூதங்குடி, இது 10வது திவ்ய தேசம். இந்த கோவிலில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இட் இஸ் அ திவ்ய தேசம் which was sung by திருமங்கையாழ்வார். அடுத்தது பெருமாள் பேர் வல்வில் ராமர் சக்கரவர்த்தி திருமகன், தாயார் பேர் பொற்றாமரையாள், தாயாருக்கு இன்னொரு பேர் ஹேமாம்புஜவல்லி. உத்தியோக நரசிம்மர் மறந்துடக்கூடாது இந்த ஊரில், அவ்வளோ அழகான உமாச்சி, புன்னைமரம் எய்த்தாப்புலேயே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அங்கேருந்து பார்த்தேன்னா விமானம், சோபன விமானம் அவ்வளோ அழகாக தெரியும், சோபன விமானம். அதுக்கு அடுத்தது தீர்த்தம் பேர் கிருத்ர தீர்த்தம். இந்த திவ்ய தேசம் உனக்கு பிடிச்சதா? புல்லபூதங்குடி இட் இஸ் ரீசனபிளி a very big temple, ரொம்ப அழகான கோவில், ஏகாந்த திவ்ய தேசம். ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், நம்ம சம்பிரதாயத்தில் நிறைய தோஷங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பித்ரு தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. அந்த பித்ரு தோஷம் இருக்கிறவாள்லாம் இந்த உமாச்சியை வந்து சேவிச்சு இந்த உமாச்சிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி இந்த உமாச்சியை பிரதட்சிணம் பண்ணிட்டு போனால் they will be relieved from all the பித்ரு தோஷம். ஸோ பித்ரு தோஷம் இருக்கிறவாளுக்கு இந்த பெருமாள் நல்லது கொடுக்குற மாதிரி நம்ம எல்லாருக்கும் பித்ரு தோஷம் இருக்கோ இல்லையோ எல்லாரும் இந்த பெருமாளை சேவிச்சா என்ன கிடைக்கும்? சோபன விமானம் சேவிச்சா ஹாப்பியாகவும் இல்லை, அந்த மாதிரி எப்போவுமே நம்ம ஹாப்பினஸ்ஸாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம எங்கே போனோம்? எஸ், புல்ல பூத்தம் குடி.